அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் கிரேவி. கத்திரிக்காய் கிரேவி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பிரியாணி கூட சாப்பிட்லாம், வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்லாம், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சைடிஷாக தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே அமுக்குங்க. இந்த கத்திரிக்காய் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா எங்கள் சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். அந்த சட்டியில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம், அதோட எள்ளு சேர்த்துக்கலாம், வெள்ளெள்ளு சேர்த்துக்கலாம், வெள்ளெள்ளு சேர்த்துக்கலாம், கருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொரிச்சுக்கிடுவோம். எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். பொரிச்சு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், இதே பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா பொரியுது. எல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம், தட்டுக்கு மாற்றிக்குவோம். இப்போ எண்ணெயும் பொட்டுக்கல்லையும் வறுத்து எடுத்தாச்சு. இதை ஆற விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்க மறுபடியும் அந்த எண்ணெய் காயும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் முட்டையாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிறலாம் வாங்க. இப்போ இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். அதில் கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டு இருக்கு. நல்லா பாதி வேக்காடு வெந்துடுனா அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 70% வெந்துருச்சுன்னா அப்புறம் அது கிரேவியோட வேகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிட்டு வச்சுருக்கேன். அதாவது இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருக்கு. ஒரு 50% வெந்துருச்சு, 20% வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். வேகிறது இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருக்கு. இப்போ இதை எடுத்துக்கணும். எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதுலேயே தாளிச்சுக்கிடுவோம். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 2-3 சோம்பு, கொஞ்சமாக மிளகு. இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் பொரியட்டும். இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிச்சுக்குவோம். நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், இந்த மிளகு, ஜீரகம், கடுகு எல்லாம் நல்லா பொரியுது. இப்போ இதில் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கு. இந்த 2 வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். இந்த 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு, வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்குது. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு நல்ல வாசம் கொடுக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டோடனே நல்ல வாடையாக இருக்குது. இதில் 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நாங்கள் நல்லா வதங்கிட்டு இந்த கத்திரிக்காய் பிரியாணியோட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மற்ற வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாம்பார் சாதம் சாப்பிட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும்.
இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பக்கத்தில் ஒரு குக்கர் இருக்கிறதுனால டக்குனு விசில் வந்துடுச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். நல்லா மசிஞ்சு வதங்கிட்டு தக்காளி. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வர மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 3 வச்சுருக்கேன். இது 3ஐயும் சேர்த்துக்கலாம். இது 3ஐயும் சேர்த்து இதோட வதக்கி விட்டுக்குருவோம். இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதோடு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அதை சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதில் வதக்கி வச்சுட்டு அந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கிறோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது கூட உப்பு சேர்த்துக்கணும். இதோட தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி வச்சுக்குவோம். இதோடு சேர்த்து நல்லா வதங்கட்டும். இதோடு வதங்கட்டும். இப்போ இதில் புளி கரைச்சி வச்சுருக்கு. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்தாச்சுப்பா. புளியை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். புளியை சேர்த்து அதை கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு அது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்பா. தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதை மூடி வச்சு மூடி போட்டு மூடிக்குவோம். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. வேகட்டும், பார்க்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்து வச்சுருக்கு. இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் வற்றி சுத்தியாக கெட்டியாக வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு ஒரு மிக்ஸி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த இதை சேர்த்துக்கிறோம். வறுத்து வச்சுருக்க பொட்டுக்கல்லையும் வெள்ளை எல்லையும் சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துச்சு. இந்த பொடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பொடியை சேர்த்துக்கலாம் வாங்க. பாருங்கள் கத்திரிக்காய் எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல வாடையாக இருக்குது. இந்த கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த எள்ளும் பொட்டுக்கல்லையும் பொடியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், போட்டுக்கிட்டு பார்த்துக்கலாம் எவ்வளோ சரியாக இருக்கா என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கத்திரிக்காய் கிரேவி செத்த சிம்மில் இருக்கட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதில் மல்லித்தலை தூக்கிடலாம். தூவியாச்சு. இப்போ செத்தை இருக்கட்டும் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. இந்த கத்திரிக்காய் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பிரியாணியோடு சாப்பிட்லாம், வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்லாம், சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் ஆனோட பார்க்கலாம். மறுபடியும் மூடி வச்சு இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக வந்துச்சு பாருங்கள். ஜம்முன்னு இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், கத்திரிக்காய் கறி ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் அடுப்பு அமர்த்திட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானே அமுக்குங்க. நாங்கள் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே அமுக்குங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.